இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்தது பெருமாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷின் திருப்பதி கிட்ட இருக்கோம்ப்பா. என்னங்க? வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்ஷின் திருப்பதி சிக்க திருப்பதின்னு வாங்க சரிங்களா. சின்ன திருப்பதி ஏன் அப்படின்னா இந்த கோயிலுக்கு ஒரு அருமையான வரலாறு இருக்குங்க. இந்த பெருமாள் சுயம்பு பெருமாள், ஓகேங்களா. எப்படி அப்படின்னா ஒரு 2 பேர் அண்ணன் தம்பி, அவங்க இந்த வருஷம் நான் உங்களை பார்க்க முடியலையே திருப்பதியில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசார கதறி அழுதுருக்காங்க. அதுக்கு அவருக்கு அவங்க கனவுல நீ அவ்வளோ தூரம் வராத, நான் இங்கே இருப்பேன், என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுயமாக இங்கே உருவாயிருக்கார். ரொம்ப குட்டியாக ஒரு 4 அடியில் உருவாயிருக்காரு, ஓகேங்களா. அவங்க இந்த கோவிலை அந்த மூர்த்தியை வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க பெருமாள். இந்த கோவில் காட்டுறேன் பாருங்கள், ஒரு ரவுண்ட் அடிமாந்தே ரவுண்ட் அடித்து திரும்பி என்கிட்ட நிறுத்து பாருங்கள். இவ்வளோ பெரிய கோவில், ஓகேங்களா. அப்படியே பாருங்கள், பின்னாடி வரைக்கும் காட்டுவாங்க, ஓகேங்களா. இவ்வளோ பெரிய கோயில் இப்போது கட்டியிருக்காங்க. ஆனால் இது மொத்தமாக இருந்தது பார்த்திங்கன்னா 4 கல் வச்சு அவங்க வணங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு மாடு டெய்லி அங்கே உட்காரும், ஓகேங்களா. அதுக்கப்புறமா மாடு ஏன் உட்காருதுன்னு பார்த்தா அது அந்த பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சிருக்கு. உடனே அவங்க அண்ணன் தம்பி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாட்டுக்காக ஒரு நந்தி சிலையே வச்சுருக்காங்க. அதாவது உலகத்திலேயே ஒரு பெருமாள் கோவிலில் நந்தி பிரதிஷ்டை பண்ணது இந்த சின்ன திருப்பதியில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது, ஓகேங்களா. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மக்கள் வர 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 கவர்மெண்ட்டு ரொம்ப பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப விஸ்தாரமாக கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒசூர்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ். இதில் மெயினாக என்னென்னா இதில் ஒரு பெரிய சிலை வச்சுருக்காங்க. இப்போ அந்த மூர்த்தி இவ்வளோண்டு தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு தலை மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க, மிச்ச பாகெல்லாம் மறைஞ்சிடுச்சு, ஓகேங்களா, கோயில் கட்டி. இப்போது இதுக்கு பின்னாடி பெருசாக பெருமாளை நிறுத்தியிருக்காங்க. அந்த பெருமாள் திருப்பதியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து கொண்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பிராண பிரதிஷ்டை பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் லைஃப்பில் ஒரு முறையாச்சும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் திருப்பதி பெருமாளை தரிசிக்கணும்னா சின்ன திருப்பதிக்கு போங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கான தகுதி உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நானே ஒரு சாட்சி. ஆக்சுவலி தக்ஷின் திருப்பதிக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்க இது வரைக்கும் எப்படி பெருமாளை நீங்கள் தரிசனம் செஞ்சிட்ருந்தீங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவருடைய இந்த சுயம்பு வடிவம் எப்படின்னா அது மறைஞ்சிருக்கும். எப்போதுமே அந்த அலங்காரம் அந்த இது மறைஞ்சிருக்கும். அந்த நாமம் மட்டும் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கருங்கல் இருக்குது, அந்த கல்லில் நாமம் போட்டு இருக்குது. அந்த மாதிரி அந்த இது விசிபிளாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு மூலவரை அப்படியே பார்த்துட்டு, அதாவது சுயம்புவை பார்த்துட்டு அப்படியே பெருமாளை அப்படியே மேல் நோக்கி பாருங்கள். அப்படிதான், ஆமாம், கால் வழியாக முகம் பாருங்கள். அப்படி தான் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கோபுர தரிசனம் பண்ணணும். கோபுர தரிசனம் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். இந்த வைட்டமின் டிக்காக என்னோடய வீட்டுக்கார் இப்போ சன்லைட்டில் உட்காந்துருக்காரு. அவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் காலையில் சன்ரைஸும் பார்த்தோம். அதே இப்போ எனக்கு பிரசாதமே இந்த கோயிலில் இப்போ எனக்கு பிரசாதமே விட்டமின் டி தான். ஏன்னா யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் ப்ராப்பராக பிரசாதம் வாங்கிக்கணும், நைவேத்தியம் அந்த ஒரு பிரசாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் 9 மணிக்கு மேலே வரணும். நாங்கள் இப்போ நாங்கள் 7 மணிக்கு வந்தோம். 3/4 மணி நேரம் நாங்கள் அமர நின்று பெருமாளை தரிசனம் பண்ணினோம், தல புராணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே சர்வீஸ் பண்ணுற
ஒருத்தர் வந்து 25 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு ஆர்மி மேன், எக்ஸ் ஆர்மி மேன். அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் அது வந்து நிறைவேறும்பா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். முக்கியமாக எந்த ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்கு போகிறீங்கனாலும் அந்த கோயிலுக்குன்னு ஒரு உகந்த நாள் இருக்கும். இப்போ பெருமாள்னா ஏகாதசின்னு இருக்கும். அந்த நாள்லேயோ சனிக்கிழமையிலையோ புரட்டாசி மாதத்துலேயோ வந்து மாட்டிக்காதீங்க. நீங்கள் இவர்கிட்ட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா சாதாரண நாளில் ரொம்ப சாதாரணமாக அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவரை விட நீங்கள் பெரியவரா? இல்லை, சரண்டர்ன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி இவர்களுடைய மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சாதாரண நாளில் வாங்க, அழகாக இங்கே வந்து உங்களுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் இங்கே வந்து அப்சர்வ் ஆகிடும். பாசிட்டிவ் மட்டுமே கொண்டு போவீங்க. அந்த அளவுக்கு இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, யாரும் இல்லை, நாம் மட்டும்தான் இருக்கோம். ஓகேங்களா? அந்த மாதிரி சாட்டர்டேஸ்லேயோ புரட்டாசி மாதத்துலேயோ அப்புறம் வந்து ஏகாதசிலேயோ வந்தீங்கன்னா சத்தம் தான் ஜாஸ்தி இருக்கும். சத்தத்தில் மனசு லைக்காது. சரிங்களா? நீங்கள் மனசோடு மனசாக அவரை ரசிக்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து யாருமே இல்லாத நேரத்தில் வாங்க. சூப்பராக நீங்கள் இந்த இடத்த ரசித்து அனுபவிக்கலாம். ஓகே, நன்றி நன்றி நன்றி. இப்போ எப்போ நீங்கள் போகிறீங்க? இப்போ அப்படியே கிளம்புறீங்களா? இப்போ டைரெக்டாக கிளம்புறீங்களா? பாத யாத்திரையா இல்லை வண்டியில்? இல்லை வண்டியில் வந்துருக்கீங்க. சூப்பர். ஹலோ சொல்லுங்க. மேல்மருவத்தூர். ஆமாம். உங்கள் பேர் என்னப்பா? பவானி. பவானி. இன்னைக்கு வந்து பவானி வந்து மீட் பண்ணோம். அவங்க வந்து தக்ஷின் திருப்பதி வந்திருக்காங்க. அவங்க ஓம் சக்தி கோயிலுக்கு போக போகிறாங்க. பாருங்க, இப்போ நாங்கள் இருக்கிற இந்த டைமுக்கு வந்து இவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து இன்னைக்கு அவங்க கிளம்புறாங்க மேல்மருவத்தூர். இப்போயே கிளம்புறாங்க. A few moments later. இது வந்து அழகான இந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு கோயில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி இடம் இல்லை, நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில். ஏன்னா பெங்களூரில் கச்சன்ற பிஸியஸ்ட்டு டிராஃபிக் இருக்கிற இடத்துல வாழ்ந்து பொல்யூஷனாக இருந்து இந்த மாதிரி இடம் பார்க்கும்போது மனசுக்கு ரம்மியமாக இருக்குது. கிளம்புறதுக்கே மனசு வரல. இப்போ ஒரு குரூப் வந்தாங்க, அவங்க வந்தாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க, போயிட்டாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி தோண மாட்டேங்குது. ஏன் நல்ல காற்று வருதா, சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து உனக்கு இங்கே பாரு ராஜா, இது வந்து கருவேப்பிலை செடி தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், இது கருவேப்பிலை மரம். சாரி, செடி இல்லை, மரம். இது கருவேப்பிலைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த இந்த கொழுந்து விட்டுருக்கு பாருங்க, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். எவ்வளோ அழகாக இங்கே இருந்தால், அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இறங்கி யார் வந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு போக முடியும்? நல்லா இருக்குல்ல. அங்கே பாருங்க, அது வந்து வேப்ப மரம். ஓகே, இதெல்லாம் அந்த அங்கே அந்த பூ இருக்கு பாரு, அந்த ஐயோ அதுக்கு பேர் வந்து எனக்கு டக்குன்னு வரலையே. இல்லை, இந்த மாலையில் போடுவாங்களே, இந்த பிங்க் கலரில் ஒரு பூ வரும் தெரியுமா, குட்டியா? அது வந்து வாடா ரோஜாவா, அது என்ன சொல்லுவாங்க? எனக்கு டக்குன்னு பேர் சொல்ல மறந்து போச்சுப்பா. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நான் இன்னைக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் போட்டிங்கன்னா அதில் நான் அடிக்கடி படித்து பார்த்து ஞாபகப்படுத்திக்குவேன். அதுக்கப்புறம் மாமரம் கூட நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலரில் அது ஒரு மாதிரி வரும் இல்லைப்பா. ஓ மை காட், மறந்து போச்சு. சரி போ, டக்குன்னு ஒசூர் மார்க்கெட்டில் போய் தெரிஞ்சுன்னு போகலாம். அதான் மார்க்கெட்டுக்கு மாலை செய்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்போம். ஒரு 2 வீலர் வருது பாரு, எவ்வளோ அழகாக. அந்த ஒரு 2 வீலர் கிராஸிங்கே ரொம்ப நல்லா செமையாக இருக்குல்ல, பிரிட்ஜ் மேலே கிராஸ் பண்ணுறது.
ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து ஏதாவது இந்த மாதிரி நான் இங்கே ஒசூரில் நோட் பண்ண வரைக்கும் என்னென்னா ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி ஓடின்னு இருக்கிற இந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து தர்ப்பணம் எல்லாம் கொடுக்குறாங்க பண்ணுறாங்க. அப்படியே அந்த சன்லைட்டில் இந்த வீடு நான் ஜூம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அந்த ஒரு சன்லைட்டு அதில் ஒரு பாட்டிமா வெளியே நிற்கிறாங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் இங்கே வந்து ஆட்டு மந்தை அவங்க வந்து ஆடு வளர்க்குறாங்க போல இருக்குது. இந்த ஆடு அந்த வீடு பார்க்கிங் டூ வீலர் நிற்கிது, வெளியில் டூ வீலர் நிற்குது. சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குது. இவங்க வந்து இந்த அதாவது இதெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாலாம் இந்த இடம்லாம் வராமல் அது ஒரு மாதிரி தனியாக அந்த வீட்டில் எப்படி அந்த வீட்டில் அவங்க வந்து பேச்சு துணைக்கு ஆளே இல்லாமல் நகர நெரிசல் இல்லாமல் என்ன ஒரு கிராமத்திய வாழ்க்கை என்ன ஆடம்பரமான வீட்டில் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. என்ன இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மார்க்கெட்டு, அங்கே ப்ரொவிஷன் அது எல்லாமே கிடைச்சிடும். ஸோ தே ஹேவ் த கனெக்டிவிட்டி. இது ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே வெளியில் ஒருத்தங்க வந்து அழகாக அந்த இது என்னது கட்டில் தூக்கி வெளியில் போட்டு உட்கார போகிறாங்க. சன்லைட் மார்னிங் சன்லைட்டில் உட்கார்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் ஃபீல் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? நானும் கொஞ்சம் நேரம் என்ன இருக்கு இந்த கோயிலோட அந்த நந்தியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த மணி இருந்த இடத்துல நந்தி இருந்தது. இதோ நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மணி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து நந்தி வச்சுருந்தாங்க போல இருக்கு. இப்போ வந்து கோயில் பராமரிப்புக்காக அந்த நந்தி வந்து இப்போது எடுத்து வச்சுருக்காங்க. மறுபடியும் எப்போ பிரதிஷ்டை பண்ணுவாங்க தெரியாது. இதுக்கு மேலே பண்ணுவாங்க. ஏன்னா அது வர்ணாஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா, சிவனுக்கும் விஷ்ணுக்கும் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரூப்ஸ்க்கு இதுக்கு மோதல் வராமல் அது வந்து திருப்பதியுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அப்படின்னா அது அந்த நந்தி அதாவது அந்த மாடோடைய இது வராது. எங்கேயாச்சும் பிரதிஷ்டை பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது சிவன் கோயிலில் வந்து அது பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களும் வந்து சாதாரண ஆளுங்க, அவங்களும் வந்து ரெஸ்பெக்ட் த கல்ச்சர், நம்மளுடைய சனாதனத்தை அவங்க வந்து மதிப்பாங்க எல்லாருமே. அதனால் வந்து அவங்க அதை வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற. பட் இது எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு லென்த்தியான வீடியோ தான். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணேன். நம்பிக்கையோடு யார் வந்து கடவுளை அணுகிறாங்களோ அவர் வந்து மனதார மட்டும் இல்லை நிஜ ரூபத்துலேயும் வந்து தரிசனம் கொடுக்குறாரு. இது வந்து நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நான் நிறைய டைம் வந்து கடவுளை உணர்ந்திருக்கிறேன், பார்த்துருக்கேன். பார்க்காதவங்களை பற்றி நம்மளுக்கு பேச்சு வேண்டாம், சரிங்களா? மனசார நம்புங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கும் காட்சி தருவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. யாரெல்லாம் கடவுளை பார்த்துருக்குறீங்க, பேசியிருக்கிறீங்க, அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். நான் வந்து தைரியமாகவே சொல்ல, நான் பார்த்துருக்கேன், நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு. உணர்தல் புரிதல் அவ்வளோதான், சரிங்களா? என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. எஸ், நிறையா விஷயங்கள் எனக்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. அவிழ்க்க முடியாத முடிச்செல்லாம் எனக்கு அந்த அவிழ்த்து கொடுத்துருக்காங்க, மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து அவங்கள வந்து கடவுளாக மட்டும் பார்க்கறது, என்னுடைய சக நண்பனா, நண்பியா, தோழனா, தோழியாக பார்க்கணும். அதனால் என் கூட எப்போவுமே இருப்பாங்க. இப்போ கூட நான் இங்கே வந்தது அப்படி காட்டுமா கோபுரத்தை, இப்போ கூட நான் இங்கே வந்தது அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, என் வீட்டுக்கு வா, நான் வீட்டுக்கு வந்தேன்ல அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதை நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சமகாலத்திலே அனுபவிப்பீங்க. 60 வயசில் நீங்கள் பெருசாக சாதிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. வாழ வேண்டிய வயசுலேயே எல்லாத்தையும் நீங்கள் சாதிச்சு உங்கள் சக்தி உங்களுக்கும் பயன்பட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் பயன்படுற மாதிரி
நீங்கள் மாறினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவ்வளோதான். என்ஜாய் யுவர் லைஃப். பாய். One eternity later. இந்த மாதிரி ஒரு நேச்சர் சரவுண்டட் டெம்பிள் இதுக்கு வந்து அப்படியே இல்லை, நான் ஜூம் பண்ணியிருக்கேன் போகிறோம். எனக்கு அங்கன்னா பயமாக இருக்கும் கொஞ்சம். இந்த சீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதே இதுலேயே எடுங்க. ஜூம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நேச்சர் மார்னிங்கில் நம்ம வந்து பார்க்குறது வந்து அருமை அருமை. இந்த பக்கம் அந்த தண்ணி கோயில் இருக்கு பாருங்க, அதை இது பண்ணி இந்த பக்கம் பாருங்க. அது எடுத்துட்டேன். சூப்பர்.